ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜ்சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வாலில் க்யூரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்டர் க்யூரிங் பற்றி தான் வீடியோ பார்க்குறோம். எப்படி க்யூரிங் பண்ணுறதுன்றதான் வீடியோ. எல்லா வாலும் மேலும் இந்த ஷேர் வாலில் வந்து தண்ணி நம்ம வந்து சும்மா காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அடிக்கிற மாரி வச்சக்கூடாது. ஷேர் வால்னாவே வந்து கொஞ்சம் அனல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த அனலை வந்து நம்ம வந்து தண்ணீர் மூலிமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே பாருங்கள். வால் போட்ட முடித்தோடனே இது போல் வேஸ்ட்டு சாக்கு, சணல் சாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்கை வாங்கி அது மேலே வந்து நம்ம போட்டு கட்டுக்கம்பியில் மேலே கட்டி விட்டணும். கம்பியில் கட்டி விட்டுட்டு நம்ம காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து அடிச்சிடணும் 1 ஹவருக்கு முன்னாடி. அதே போல் வந்து லன்ச் டைமில் எல்லோரும் போயிட்ட பிறகு ஒரு டைமில் வந்து நம்ம தண்ணி அடிக்கணும். ஈவினிங்கில் ஒர்க் முடித்த உடனே ஒரு வாட்டி தண்ணி அடிக்கணும். இந்த தண்ணி அடிக்கிற வேலையை நம்ம எப்பயுமே ஒரு வாட்ச்மேனுன்ற ஒரு ஆள் போட்டு தண்ணி அடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் செப்பரேட்டாக நம்ம போட்டுடணும். இவங்க 3 டைம் தண்ணி அடிப்பாங்க. இந்த 3 வேளை தண்ணி எப்படி அடிக்கணும்னா, அந்த வெயில் காலத்துலலாம் வந்து கண்டிப்பாக 3 வேளை தண்ணி அடித்து தான் ஆகணும். மீதி டைமில் 2 வேளை தண்ணி அடித்தா போதும். அதனால் வந்து ஷேர் வால் வந்து கொஞ்சம் அனல் நம்ம ஏன்னா காங்கிரீட் ஃபுல்லாகவே காங்கிரீட் பண்ணுறதுனால கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அனல் இது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் வந்து அடிக்கக்குள்ளே கூலிங் வந்து ஆகும். கூலிங் ஆகக்குள்ளே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஏர் கிராக் வராது. ஹீட்டு வந்து வெளியில் தள்ளாது. அதனால் வந்து நம்ம தண்ணி அடித்து இதை வந்து கூலிங் பண்ணணும். கூல் பண்ணக்குள்ள தான் அந்த தண்ணியினுடைய இதெல்லாம் போயிட்டு உள்ளே போயிட்டு சின்ன சின்ன டாட் ஏர் கிராக்லாம் வராது. ஏர் கிராக் வராதுன்றதெல்லாம் வந்து எந்த வால்லையும் சாத்தியம் கிடையாது. ஷேர் வாலில் பெருசாக ஏர் கிராக் வராது. ஒரு மைன்யூட்டான ஏர் கிராக்லாம் வரும். அது எதனால் வருதுன்னா அந்த ஹீட்டினுடைய டென்ஷனால் தான் வருது. அந்த ஏர் கிராக்கும் வரக்கூடாதுன்றது தான் இந்தமாரி சணல் சாக்கு மேலே போட்டு ஒரு கூலிங்கான வந்து வாட்டர் அடிக்கணும். இதுபோல் நம்ம இப்போ அடிக்க தண்ணி இப்போ அடிக்க அந்த ஏர் கிராக்கும் மைன்யூட்டான ஏர் கிராக்கும் தவிர்த்திடலாம். அதனால தான் அந்த ஏர் கிராக்கு. சில நண்பர் சொல்லுவாங்க, சிமெண்ட் நம்ம அதிகமாக போட்டாலும் ஏர் கிராக் வருது. அதனால் வந்து இந்த ஒரு பிரச்சனை. மெயின் வந்து வாட்டர் கன்டென்ட்டு. வாட்டர்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ஷேர் வாலில் தண்ணி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீடு வந்து குவாலிட்டியாக கிடைக்கும். இதுபோல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து நண்பர்களும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஷேர் வாலுன்றது வந்து நார்த் சைடில் தான் பெஸ்ட்டு இருக்குது. கொடைக்கானல், ஊட்டி இப்படி தான் நல்ல பெஸ்ட்டு. நம்ம பாண்டிச்சேரிக்கெலாம் பெஸ்ட்டு கிடையாதுன்னு சொன்னீங்க. வீடியோ ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல்லாக பார்த்து அந்த என்ன சொல்ல வரேன்னு பார்த்து நீங்கள் அதை பார்த்து கட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முழுமையாக பார்த்து முழுமையாக செஞ்சால் தான் அந்த வேலையினுடைய அவுட்புட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். சேனோதானமாக பார்த்துட்டு கட்டிட்டு எனக்கு அது சரியில்லைன்றது அந்த வேலையை குத்தம் சொல்கிறது, தப்பு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அதனால் வந்து வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுத்து மக்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் வீடியோ நான் ரியலாக தான் போடுறேன். ஒர்க் எப்படி போயின்னு இருக்குள்ள தான். நீங்கள் அதுபோல் இந்த சேனலில் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் ராஜ்சேகர் தமிழ் பில்டர் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுபோல் சம்மந்தமான வீடியோ வந்து நல்லா ஃபுல்லாக பார்த்து என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பில்டிங் பண்ணுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற நம்மளால் விலைவாசி உயர்வால் இதுபோல் ஷேர் வால் மெத்தடில் நீங்கள் பில்டிங் கட்டிங்கன்னா தான் காஸ்ட்டு கம்மியாகும், குவாலிட்டியாகவும் கட்ட முடியும், டைமிங்கும் நம்மளுக்கு மிச்சமாகும். அதனால தான் நாங்கள் வந்து ஷேர் வால் கண்டென்ட்டை நாங்கள் எடுத்து புதுசாக லான்ச் பண்ணி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து சிவில் இன்ஜினியர் தான். ஆனால் சிவில் இன்ஜினியரில் நம்ம வந்து இது எப்படி இதை டெக்னாலஜிக்கும் இன்னும் எப்படி பண்ணலான்றது இதுதான். அனுபவம் தான் எப்பயுமே வந்து ஒரு வேலையை வந்து சிறந்த முறையில் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, படிப்பாக இருந்தாலும் செய்முறை கல்வின்னு ஒன்று கற்றுக் கொடுத்து தான் கற்றுருவாங்க. அப்புறம் நம்ம அனுபவத்தில் தான் காட்டுறோம். அனுபவமும் என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாது. வீடியோ பிடிச்சிருந்தா